அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிப்பு ஏற்கனவே நமது யூடியூப் சேனலில் 4/11/2025 ஆண்டு சவுக்கு சங்கர் அவர்களின் ஜாதகத்தை பதிவிட்டு சவுக்கு சங்கரின் எதிர்காலம் பற்றிய கணிப்பை கூறியிருந்தேன். சவுக்கு சங்கருக்கு வருகின்ற காலங்கள் சவாலானதாகவே இருக்கும். சவுக்கு சங்கர் கைதாவதற்கான அத்தனை கிரக சூழ்நிலைகளும் இருக்கின்றன. பொருளாதார மோசடியிலோ அல்லது ஒரு பெண்ணால் வஞ்சிக்கப்பட்டு ஒரு பெண்ணால் ஒரு வழக்கை சந்தித்து கைதாகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் என்று கணித்து பலன் கூறியிருந்தேன். நான் கூறியதைப் போலவே இன்று சவுக்கு சங்கர் அவர்கள் பண மோசடி புகாரிலும் பெண் காவல் பெண் போலீஸை தவறாக சமூக ஊடகங்களில் கருத்தை பதிவேற்றினார் என்றும் இன்று காவல்துறையானது வழக்கு பதிவு செய்து சவுக்கு சங்கர் அவர்கள் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். எனவே சவுக்கு சங்கர் அவர்களின் எதிர்காலத்தை கடந்த மாதம் ஜோதிடத்தில் அவரது ஜாதகத்தை கொண்டு மிகவும் துல்லியமாக ஒரு ஜோதிடம் என்பது கிரக நிலைகளை கொண்டு கிரக அதிர்வுகளை கொண்டு தசாபுக்தி மூலம் கணக்கீடு செய்து மனிதர்களுக்கு எந்த மாதிரியான பலன் கொடுக்கும் என்பதை துல்லியமாக ஒரு கூறுகின்ற ஒரு இறைவன் நமக்கு அளித்த ஒரு அற்புத சாஸ்திரமாகும். ஜோதிடம் எந்த நிலைமையிலும் பொய்ப்பது இல்லை. பல்வேறு தரப்பினராலும் சில சமயங்களில் எத்தனையோ விமர்சனங்களை தாண்டியும் இந்த ஜோதிடமானது இந்த உலகத்தில் சற்றும் தனது கலை குறையாமல் இந்த உலகத்தில் நீடித்து பயணித்து வருகிறது. எனவே ஜோதிடம் என்பது இறைவன் நமக்கு அருளிய ஒரு உன்னத சாஸ்திரமாகும். ஜோதிடத்தின்படிதான் அனைத்தும் இங்கே சம்பவிக்கின்றது. சரியான பிறந்த தேதி நேரம் ஒருவர் கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களின் எதிர்காலத்தை நாம் ஓரளவு கணித்து கூறிவிடலாம் என்பதற்கு ஜோதிடம் உண்மை என்பதற்கு இதுவே ஒரு சான்று. எனவே ஒவ்வொரு கிரகமும் தசாபுத்திக்கு ஏற்ப கிரக அதிர்வுகள் மூலம் மக்களை இயக்கி நல்ல சுப பலனோ அசுப பலனோ ஒரு கிரகங்களின் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கிறது. எனவே ஜோதிடம் என்பது மிகவும் உண்மையான உன்னதமான சாஸ்திரம் என்பதை மீண்டும் கூறி, மேலும் ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை நமது யூடியூப் சேனலில் தினமும் பதிவேற்றம் செய்யப்படும். ஜோதிடம் பார்க்க தொடர்ந்து என்னோடு இணைந்து பயணியுங்கள். ஜோதிடம் சார்ந்த எந்த ஒரு சந்தேகத்திற்கும் எனது அலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எனவே சவுக்கு சங்கர் அவர்கள் வரும் காலங்கள் மிகவும் ஒரு கடினமான காலகட்டத்திற்குள் உள்ளே செல்கிறார் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.